அண்மைச் செய்தி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு தற்போது வரை பாடம் கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நீட் வினாத்தாள் கசிந்தது எப்படி என 3 நாட்களில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நீட் 2026 தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று தனது கடுமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தேசிய தேர்வு முகமையான NTA-வை மாற்றிவிட்டு நீட் தேர்வை முழுமையாக கணினி வழியில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அடுத்த தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது என்ற விவரத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அப்பொழுது கோபமடைந்த நீதிபதிகள், நாங்கள் இப்போது தேதி பற்றி எதுவும் பேசப் போவதில்லை. கடந்த முறை முறைகேடுகள் நடந்த பொழுது நாங்கள் ஏராளமான உத்தரவுகளை பிறப்பித்தோம். ஒரு உயர்மட்ட குழுவும் அமைத்திருந்தோம். அதன் பரிந்துரைகள் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை கண்காணிக்க ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் இன்னமும் இந்த வினாத்தாள் கசிவு என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. மத்திய அரசும் சரி, தேசிய தேர்வுகள் முகமையும் சரி, எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது என்று தங்களது கடுமையான கண்டனங்களையும் அதிருப்தியும் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வரும் வெள்ளிக்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்திவைப்பதாகவும், கடந்த ஆண்டு இந்த விவகாரத்தில் கண்காணிப்பு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கண்காணிப்பு குழு தற்பொழுது என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது எப்படி ஏற்பட்டது, இதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது போன்ற விவரங்களை தேசிய தேர்வு முகமை உடனடியாக பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது போன்ற விவரங்களை அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு தனது கடுமையான அதிருப்தியும் கண்டனங்களையும் தெரிவித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.